ஹாய் சண்டே மார்னிங் சடனாக வந்து ஹோம் டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். அவசரமாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி ஊட்டியில் வந்து ஒரு டெத் ஆகிருந்தது, அதுக்கு வந்து போக முடியல. சரி ஓகே, வீக்கெண்ட் 3 days லீவ் கிடச்சதுனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில். இது வந்து மலைக்கு மேலே இருக்குது. போகிற வழி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. இதுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து மரமெல்லாம் மறைச்சிட்ருக்கறனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அது ரொம்ப பெரிய சிவலிங்கம்ங்க. கொஞ்சமாக தெரியும் பாருங்கள், காமிக்கிற ரோட்டில் போகும்போதே வந்து நமக்கு வந்து பாருங்கள் தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய டீ எஸ்டேட் இருக்குது. இங்கே வந்து இந்த டூரிஸ்டெல்லாம் வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த ஏரியா பேரே பார்த்தீங்கன்னா வேலி வியூ தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூ. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஊட்டி ஃபுல்லாமே ஹெவி டிராஃபிக் தான். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் கர்நாடகா வண்டிங்க தான் வந்து அதிகமாக இருந்தது. ஹெவியான டிராஃபிக். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 2 வீலரில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிட்டோம். பட் காரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 an hour போக வேண்டியது 1 hour 1.5 hours ஆயிரும். இது பார்த்திங்கன்னா ஓல்ட் கலெக்ட்ரேட் ஏரியா. இங்கே சர்ச் வந்து சூப்பராக இருந்தது. லெஃப்ட் சைடு சர்ச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல பெரிய சர்ச். இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரியே சூப்பரான பெரிய சர்ச். ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் லைட் செட்டிங்கோட சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பொங்கல் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்து ஜல்லிக்கட்டுதும் அதே மாதிரி சாண்டா கிளாஸ் ஸ்டாச்சூஸும் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஊட்டியில் வந்து கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த டெத் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம். குழந்தைங்கள வந்து டெரஸில் வந்து கொஞ்சம் நேரம் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேக் சைடே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புல்மேடு. அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வந்து கோழி அது இல்லாமல் ஆடு எல்லாமே மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து நவிஷ்கா வந்து கத்திகிட்டே இருந்தா. வியூவும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் சரியான வெயில். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் இருக்கோ அதே மாதிரி ஈவினிங் வந்து அந்த அளவுக்கு பனி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கேருந்து நம்ம வந்து முதுமலை இல்லைன்னா பைக்காரா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இது பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். இங்கே வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்கணும் நம்ம. இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சின்ன குளம் மாதிரி தண்ணி இருக்கும். அங்கே போய் ஜஸ்ட் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் ஃபுல்லாமே ஹார்ஸ் ரைடிங் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்து இருக்கும். நான் அது போனால் தான் தெரியும். பாருங்கள், அந்த தண்ணி இருக்க ஏரியா. இதை தாண்டணுன்னா இது வந்து டேம், காமராஜ் டேம். இங்கேயுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்ஸ் ரைடிங் தான். எல்லாமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான். நாங்களே வந்து இந்த காமராஜ் டேமுக்குள்ளே வந்து வந்ததே இல்லை. இதே ஏரியா தான், பட் வந்ததே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓகே பைக்காரா அட்லீஸ்ட் பைக்காராக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். குடலூர் ரோடு தான் இது. அங்கே போய் 1/2 an hour ஆச்சு. வண்டிங்க எதுவுமே மூவ் ஆகலை. ஓகே ஜஸ்ட் சிம்பிள் டிராஃபிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் என்னன்னு கேட்டால் ஆக்சிடெண்ட் ஏதோ ஆயிருக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கே 1.5 hours மேலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருச்சு. ஸோ ஓகே நம்ம இப்படியே இருந்தோன்னா ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது பார்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பாய்ஸ் கம்பெனி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அருவங்காடு வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மசாலா டீ சாப்பிட்டோம். குழந்தைங்க ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ப்ளம் கேக் வச்சுருந்தாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் வந்து 2 yearsஆக வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வந்து ப்ளம் கேக் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சின்ன பேக்கெட்டே பார்த்திங்கன்னா 100 rupees சொன்னாங்க. சரி 2 years சோக் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ரிச் ப்ளம் கேக் மாதிரி நல்லா இருந்தது. ஆனால் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. இங்கே பாட்டி வீட்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா பெண்டகோஸ்டியல் சர்ச் இருக்குது. இங்கே நார்மலாக வந்து சண்டேஸ் வந்து ப்ரேயர் இருக்கும். பட் இப்போ கிறிஸ்மஸ் ஈவினிங் அப்படிங்கிறதுனால வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங்கோட டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மாடியிலேருந்து வியூ பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லா சர்ச்சுமே ஃபுல் லைட் செட்டிங்கோட அவ்வளோ சூப்பராக இருந்தது. நியூ இயர் முடிகிற வரைக்குமே இங்கே வந்து ஒரே கொண்டாட்டம் தான். இப்போ பாருங்கள், இந்த லைட் செட்டிங் இன்னும் வந்து பிளிங்க் ஆகிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ இவங்களுக்கு வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரே கொண்டாட்டம் தான். நவிஷ்கா தான் அங்கே ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாருமேதையும் ஏறி குதிச்சுட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஆக்சுவலி
நாங்களும் சரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா போகிறதே 2 days, அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிவிட்டு அவங்கள அப்படியே ஒரு கண்ணு நோட்டம் விட்டுட்டே வந்து நாங்களும் வந்து பேசிவிட்டு அவங்க ஒரே ஜாலி தான், ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் பிடிச்சி தூங்க வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. சரியான குளிர், நல்ல சூப்பராக கம்பளியெல்லாம் போத்தி சூடாக தூங்கியாச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.